இந்தியன் 2 படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டார் கமலஹாசன், சங்கர், அனிருத். பணத்துக்காக ஒரு மனிதன் எதையும் செய்யலாம், தவறில்லை. ஆனால் இவ்வளவு மோசமாக பணத்துக்காக ஒரு மனிதன் இருப்பாரா என்றால் அது கமல் அவர்களையே சாரும். ஒரு இயக்கத்தை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சிதான் மக்கள் நீதி மய்யம். அதாவது திராவிட கட்சிகளின் அழுக்கு பொதி மூட்டைகளை நான் சுமக்க மாட்டேன் என்று சொல்லி ஆரம்பித்த அந்த இயக்கம் இன்று அவர்கள் ஒன்றாக கைகோர்த்து கொண்டு அவர்கள் செய்யும் தவறுகளை எல்லாம் நியாயப்படுத்தி கொண்டு அந்த கட்சியை அவர்கள் வளர்ப்பதை விட அதிகமாக முட்டு கொடுத்து நிற்கிறார் கமலஹாசன். கடந்த 2 தினங்களுக்கு முன்பு கள்ளக்குறிச்சியிலே விஷசாராயம் குடித்து இறந்தவர்களின் துக்க நிகழ்ச்சிக்கு சென்று அங்கே பேசிய வார்த்தை இன்றும் மக்கள் மனதிலே பொங்கி எழுந்து கொண்டிருக்கிறது. இப்படியெல்லாம் ஒரு மனிதர் பேசுவாரா என்று. அந்த அளவுக்கு மக்கள் மத்தியிலே வெறுப்பை சம்பாதித்து வருகிறார் கமலஹாசன் அவர்கள். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு எடுக்கப்பட்ட இந்தியன் 2 போதுமடா சாமி, எடுத்தவரை போதும், நாம் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இதற்கு பலன் கிடைக்காது என்று தூக்கி எறியப்பட்ட படம்தான் இந்தியன் 2. மீண்டும் இவர் நடிப்பில் வெளிவந்த விக்ரம் என்ற திரைப்படம், லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வந்த விக்ரம் படம் மாபெரும் வெற்றியானதைத் தொடர்ந்து மறுபடியும் இவருக்கு மாசு இருக்கிறது என்று இவரை மீண்டும் இயக்க துவங்கினார் சங்கர் அவர்கள். மிக பிரம்மாண்டமாக படம் வந்திருப்பதாகவும் இந்த படத்தை மாபெரும் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கமல் அவர்கள் பேசினார். பேசுவதை கேட்பதற்கு இனிமையாகத்தான் இருக்கிறது. ஆனால் நீங்கள் மக்களுக்காக என்ன செய்து விட்டீர்கள்? மக்களை ஒரு பொருட்டாகவே நினைப்பதில்லையே. கூட்டுக்களவாணித்தனம் நீங்கள் செய்வது சரியா? கட்சியை ஆரம்பித்த நீங்கள் அந்த கட்சியை ஒழுங்காக நடத்தினீர்களா? மக்களுக்காக எந்த இடத்திலே குரல் கொடுத்தீர்கள்? எதற்கெடுத்தாலும் விதண்டாவாத பேச்சு. என்ன பேசுகிறோம் என்று உங்களுக்கே தெரியாத அளவுக்கு பேசிக்கொண்டு இன்று என் படம் மாபெரும் வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பது சரியா? நான் சங்கர் சாருக்கோ கமல் சாருக்கோ அனிருத் அவர்களுக்கோ யாருக்கும் எதிரி கிடையாது. பட் இருந்தாலும் நடைமுறையில் மக்களை யாரும் பகைத்து கொள்ளக்கூடாது என்பதை திரு கமல் சார் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பணம் தேவைதான், அதற்காக தன்னலம் சுயநலமற்று மனிதன் வாழக்கூடாது. இதோ கமல் பேசுகிறாங்க. சொன்னார்கள், சங்கர் சாரும் கமல் சாரும் நினைச்சாலே இது மாதிரி எடுக்க முடியாதுன்னு எடுத்திருக்கோம். அதான் இந்தியன் 3. இந்த மேடையில் அதை பேசக்கூடாது. அவரையும் எதிர்த்து பேசிட்டு ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்கு. அவர்களுக்கு தான் சம்மந்தப்பட்டிருக்காரு. இதுல இருக்கிற எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி சொல்ல ஆரம்பிச்சேன்னா, நாங்க பாம்பே இருக்கோம் அடுத்த விழாவுக்கு அது ரத்து செய்ய வேண்டியிருக்கும். அப்ப டைரக்டர் சொல்லிட்டாரு குணால் அவர்களை பற்றி. குணால் அவர்களை நான் சந்திச்சு 10 வருஷம் ஆச்சுன்னு சொன்னா பார்த்தப்ப மேலே ஆயிடுச்சு. எனக்கே ஆச்சரியமா இருக்கு. விஸ்வரூபத்தின் போது நான் அவரை சந்தித்தேன், அவரை வேலை செஞ்சாரு. அது மட்டும் இல்ல, இந்த படம் 5 வருடம் 6 வருடம் எடுத்ததுக்கு காரணம் நாங்க தொழில்நுட்பமும் இது தொழில்நுட்ப கலைஞர்களோ நட்சத்திரங்களோ காரணம் அல்ல. இயற்கை, கோவிட்ல இருந்து விபத்துக்கள் இருந்து பல விஷயங்கள் எங்களுக்கு இடையூறாக வந்தோம். அதுல இருந்தெல்லாம் எங்களை மீட்டு தோளில் சுமந்து வந்த லைகா நிறுவனத்திற்கும் ரெட் ஜெயண்ட் நிறுவனத்திற்கும் என்றென்றும் இந்தியன் 2ம் 3ம் கடமைப்பட்டது. அதன் வெற்றியை அனுபவிக்க வேண்டும். முதல் ஆட்கள் அவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் சங்கர் அவர்களுக்கும் எனக்கும் ஆசையாக இருக்கிறது. காரணம், அதை எடுத்து ஒரு ரசிகனாக ஏற்றெடுத்த உறவினரி அவர்களுக்கும் நான் நன்றி சொன்னேன். ஏன்னா அவர் இதில் சம்பந்தப்பட்டது காரணமே அவர் இந்த படத்தையும் நடிகரையும் டைரக்டரையும் பெரிதாக ரசிக்கிறார் என்பதுதான் உண்மை. மற்றபடி இப்ப இங்க பேசும்போது சித்தார்த் சொல்லிட்டாரு, அவர் தனியாக பேசும்போது மேடையில மைக்கு கொடுத்து பேசுற மாதிரி தான் என்கிட்ட பேசுவாரு. அதை சொன்னா நம்ப மாட்டீங்க.
இந்தியன் 3 வரட்டும், அப்புறம் என்ன கொஞ்சம் நம்பிக்கை வரும் உங்களுக்கு. நானே ஒரு கண்ட சுருக்கி தான் பார்ப்பேன், நிஜமாவே என் மேல உள்ள பிரியம் இருக்குமான்னு. அந்த அளவுக்கு பிரியம் காட்டக்கூடியவர்கள் இங்க இருக்கிற சகோதரர்களும் அப்படித்தான். இதுல இந்த 100% சொன்னார் இல்லையா டைரக்டர், அது எப்படி 100% கொடுக்க முடியுங்கிறத கத்துக்க வேண்டிய ஒரு ஆளு அனிருதன் நினைக்கிறேன். ஏன்னா என்னால ஒரு அளவுக்கு மேல கேட்டாங்கன்னா என்னால முடிஞ்சா பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்ல தரும். அப்படி சொல்லாம இருக்கிறது எப்படிங்கிறது கத்துக்கணும். ஏன்னா நான் எங்க இருந்தாலும் நல்ல விஷயத்த கத்துக்குவேன் வைக்கப்படாம. அதனால தனியா வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். இங்க இருக்க என்னுடைய நண்பர்கள் எல்லாருமே இந்த படத்துல சம்பளம் வாங்கிட்டு நடிச்ச மாதிரியே எனக்கு தோணல. சந்தோஷமா நடிச்சாங்க. அதுக்கு வாய்ப்பது மிகவும் கடினம். இதை இன்னும் 20 வருஷம் கழிச்சு சொல்லிக்கலாம், 25 வருஷம் கழிச்சு சொல்லிக்கலாம். நான் இன்றைய சொல்லிக் கொள்கிறேன். இந்த யாராவது நான் சொல்ல விட்டிருந்தேன்னா, இந்த படம் பல சாதனைகளை படைக்கும் என்று நம்பிக்கொண்டிருப்பதனால் அடுத்த விழாவில் விட்டதை பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். மற்றபடி உங்களுக்கு நான் இதுவரை அமைதி காத்ததற்காகவும் இனி கொடுக்க போகும் உங்கள் பாராட்டு விமர்சனம் அனைத்திற்குமே நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். ஜெயஹிந்த். தமிழே வணக்கம். அதாவது உலக சினிமாவில் ஒரு சினிமாவை செய்துவிட்டு அதன் 2ஆம் முறையாக அதை செய்யும் போது அதே டைரக்டர் அதை இயக்குவது என்பது 2 பேர் எனக்கு தெரிஞ்சு நடந்திருக்கு. ஒருத்தர் செசல் பி டெமில், இன்னொருத்தர் ஹிச்காக். இவ்வளவு தெரியும். ஏன்னா ஹிச்காக்குடைய 39 ஸ்டெப்ஸ் அவர் ஒரு கருத்தை எடுத்தாரு. அதுக்கப்புறம் அதையும் எடுத்தாரு. அதே மாதிரி செசல் பி டெமில் வந்து 10 கமாண்ட்மெண்ட்ஸ்ங்கிற படத்தை கருப்பையில் எடுத்தாரு. திருப்பி அதே கலர்ல எடுத்தாரு. இன்னும் அது பேசப்படுகிறது. அந்த வாய்ப்பெல்லாம் யாருக்குமே கிடைக்காது. இது சங்கர் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. அவருக்கு கிடைத்ததனால் எனக்கும் கிடைத்திருக்கிறது. ஏன்னா பி.வி. சந்திரன் அவர்கள் நடித்த அந்த உத்தம புத்திரன்ல அதுக்கப்புறம் நடிகர்கள் தான் நடித்தாரு. அவங்க இல்ல. நாம் இருந்து இந்த 2ஆம் பாகத்தை பார்ப்பது, அதில் இந்த 2ஆம் பாகம் என்னும் ஒரு ஃபேஷன் முன்னாடி எடுத்துட்டேன். நாங்க முதல் பாகத்தை வேணா ஒரு தரப்பர்கள் நான் சொல்லிக்கலாம். இதே சாலையில் ஒரு டப்பிங் தியேட்டர் நடந்துட்டு இருந்த போது இந்தியன் படத்தோட டப்பிங் போது நான் சொன்னேன், சார் 2வது பாகம் எடுத்துடலாம் அப்படின்னு நான் சொன்னேன். அப்ப அந்த படம் எடுத்து அடங்கல, இது எப்படியாவது ரிலீஸ் பண்றேன்னு. நல்லாதான் இருக்கு சார், இப்ப அதை பத்தி பேசாது சார், நல்லா இல்லை அவருடைய எண்ணம் இருந்தது. ஆனால் முக்கியமா இந்த 2ஆம் பாகம் எடுப்பதற்கு கருவி எங்களுக்கு இன்னும் கொடுத்து கொண்டிருக்கும் அரசியலுக்கு நன்றி. ஏன்னா இந்த கரப்ஷன் இன்னும் அதிகமானதுனாலதான் இந்தியன் தாத்தாவுடைய 2ஆம் வருகைக்கு ஒரு பெரிய அர்த்தமே இருக்கிறது உண்மை மத்தியில். அந்த அவர்களுக்கும் நல்லவங்க கேட்டவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்ற ஒரு விஷயம். இன்னும் சொல்ல போனா இருக்கிறீங்க இல்லாதவங்களுக்கு கூட நன்றி சொல்லணும். இந்த மேடையில நான் ரொம்ப சந்தோஷமா ஒரு தலைமுறையுடன் நடித்து கொண்டிருக்கிறேன். நான் மதிக்கும் நல்ல நடிகர்கள், என் நண்பர்கள் இப்போது எங்களுடன் இல்லை. அவங்கெல்லாம் இந்த வெற்றி விழாவில் பங்கெடுத்திருக்க வேண்டியவர்கள். மனோபலா, நடுவடி வேணும், விவேக் போன்றவர்கள். இந்த பக்கத்துல இப்பதான் முந்தானத்தை தான் எடுத்த மாதிரி இருக்கு விவேக்கோட சீன்ஸ். இவரு பக்கத்துல உட்கார்ந்து டைரக்டர் இருந்தாரு. காலம் எவ்வளவு வேகமாக ஓடுகிறது என்பதற்கு இந்தியன் 1, 2 எல்லாம் ஒரு உதாரணம். நாம திரும்பி பார்க்கறது கூட சங்கர் அந்த இளைஞர், அவர் நல்ல வேலை இன்னும் இளைஞராக இருக்காரு. நல்ல வேலை நான் தாத்தாவை போட்டதுனால வித்தியாசம் தெரியல. இன்னொரு முக்கியமான ஒரு இந்த மாதிரி மேடைகள்ல வழக்கமா 2 பேர் சண்டை போட்டுக்குவாங்க, மாற்று கருத்து இருக்கும். அது இல்லாம போயிடக்கூடாது.